அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து உங்களிடம். இன்றைக்கி என்ன ஒரு ரெண்டு நாள் விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட பொதுமக்களாகிய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது, கழக தோழர்களிடம் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் அண்ணாமலை கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், அவர் கட்சியை விட்டு பிஜேபி விட்டு வெளில போகிறாரு, அதெல்லாம் பொய், அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ராடக்ட்டு, அவர் அமித்ஷானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு புது கட்சி ஆரம்பிக்கிறார், அது ஆர்எஸ்எஸ்னுடைய மறு உருவம் அவர். இன்றைக்கி எல்லாருக்கும் அது நான் ஏற்கனவே சொன்னது இன்றைக்கி நிரூபணமாயின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபியிலிருந்தே அதிமுகலேருந்து பல பேர் போவாங்கன்னு நினச்சோம். ஒருவேளை நான் போட்ட வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சது என்னமோ தெரில, அதிமுகலேருந்து தாவேக்காக அனுப்பிட்டாங்க சில பேரை. இருந்தாலும் அதிமுகலேருந்து திரும்பியும் அண்ணாமலை கட்சிக்கு நான் சொன்ன வீடியோ மாதிரி வருவாங்க, சேருவாங்க. இப்போ பிஜேபியிலிருந்தும் சேருவாங்க. இவர் ஒரு என்ன சொல்கிறது, பிஜேபி ப்ராடக்ட்டு தானே, எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சது. பாவம் அண்ணாமலை பிஜேபியிலே அவர் வச்சுருந்தா கூட இன்றைக்கி தனியாக நின்றுந்தால் கூட கோபம் சூது சொரணை எல்லாத்தையும் வச்சு இருந்து இந்த பிஜேபி இந்த தேர்தலில் தனியாக நின்று இருந்தால் கூட, யார் கூடையும் இவிஎம்மோட எது கூடயும் தொடர்பு இல்லாமல் கூட்டணி வைக்காமல் இன்றைக்கி தனியாக நின்று இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 3 சீட்டு 2 சீட்டு வந்திருக்கும். ரைட். இப்போ என்னென்னா அண்ணாமலை புதிய கட்சி அது இதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது இந்த ஊரில். அது பழைய குண்டான் முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் அது தட்டிலாம் சொடுக்கெலாம் எடுக்க முடியாது. வேணுங்கன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, மீடியாவில் அவர் அண்ணாமலையை பெரிய ஆளாக டெய்லி காலையில் அவர் பல்லு வளர்க்குறது முதல் கொண்டு டாய்லெட் போகிறத தவிர மீதி அவர் என்ன செய்கிறாரு அத்தனையும், கிளம்புறார், இதோ கிளம்பி விட்டார், கார் ஏறி விட்டார், பின் சீட்டை கொஞ்சம் தள்ளி விட்டார், அதுக்கப்புறம் பின்னால் எல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்த்து விட்டார், திரும்பியும் போய் காரை விட்டு இறங்கிட்டார். இறங்கும்போது திடீர்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆனது, உடனே அவர் அங்கே இருந்தவர்கள் கட்சிக்காரர்கள் அவரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து சென்றார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார், பேசினார். இது மாதிரி இந்த மீடியாக்கள் இந்த இந்தியாவில் ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேட்டிவ்னு ஒரு 3 தூண்கள் உள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது ஏற்றவர் டாக்டர் அம்பேத்கர். அது ஒரு கமிட்டி போட்டாங்க, அவர் தனியாக ஏற்ற பார்த்தாரு. அதுக்குள்ளே காந்தியும் நேருவும் அதில் ஒரு சதி செஞ்சு, ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு சதி செஞ்சு, ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன் போய் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் ஏற்றுவதா, எப்படிறாது அப்படின்னு சொல்லி அப்போவே குழப்பத்தை உண்டாக்கி 12-14 பேர் உள்ள கமிட்டியை உருவாக்கி அதனுடைய சேர்மனாக அம்பேத்கரை உருவாக்குனாங்க. இருந்தாலும் கடைசியில் உலகமே இன்றைக்கி சொல்கிறது பார்த்தா நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கமே சொல்லிச்சு, யார் அந்த ஆள், அவ்வளோ பெரிய மனிதன், அவனால் மட்டும்தான் இந்த சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டசபை வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு, ஜுடிஷியரி வேறு, ஒன்றும் தலையிடக்கூடாது, 3 சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்றினது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. இன்றைக்கி அந்த பல சட்டங்களில் மாற்றி அமைக்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முயல்கிறாங்க. அதில் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் சார்ந்த மக்களுக்கும் எம்பிசி சார்ந்த மக்களுக்கும் உள்ள அந்த கோட்டா சிஸ்டமை எடுக்கிறதுக்கு ரொம்ப பலவாறு பாடுபடுறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இன்னும் ஒரு பெரிய வைத்தறிச்சல்னால், என்னடா இது, சுதந்திரமானதுக்கு முன்னாலும் சரி சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் இந்த தலித்தின மக்களும் இந்த வன்னிய பெருமக்களும் எப்படி இவ்வளோ முன்னேறினாங்க, படிப்பறிவில் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க, எப்படி இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்குறாங்க, எப்படி இவங்களால் வளர முடிஞ்சது, இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பு ரொம்ப நாளாகவே இருக்குது. இவங்களோட 2 பேர் தான் இவங்களுக்கு, ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் டார்கெட் எதுனா, தமிழ்நாட்டில் ஒன்று தலித், அவங்க ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள், படித்து வராங்க,
நிறைய பேர் கற்றறிஞ்சவர்களாக வராங்க. படிப்பறிவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 80% வன்னிய பெருமக்கள் அவங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்துகிறாங்க, முதலாளிகளாக இருக்கிறாங்க, தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க. காரணம் 2 பேரினுடைய உழைப்பு. 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உழைக்கிறாங்க. தன்னை ஒதுக்கி வைத்தவர்களை மீண்டு எழணும், நான் வாழ்ந்து காட்டணும், சாதித்து காட்டணும். இன்றைக்கி பல கல்வியாளர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் இருந்துன்னு வராங்க. இது 2 தான் இவங்களுக்கு கண்ணை உறுத்துது. ஆக இப்போ என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, அண்ணாமலை மூலமாக புதிய ஒரு கட்சியாக இது பிஜேபிக்கும் ஆர்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. போங்கயா, இதெல்லாம் அந்த எம்ஜிஆர் படத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து மாறு வேஷம் போட்டுன்னு வந்தார்னா சின்னதாக அப்படி ஒரு தாடி வச்சுக்கின்னு வந்தால் உடனே மாறு வேஷம் போட்டுன்னு வந்துட்டார்னு. அது மாதிரி மாறு வேஷம் போட்ட அண்ணாமலை தான் இப்போ புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இது நான் போன என்னுடைய யூடியூப்பில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இவங்க எதுக்கு அண்ணாமலையை கொண்டு வராங்க? இனிமேல் தாவேகாக்கும் அண்ணாமலை கட்சிக்கும் தான் போட்டி, திமுக இதில் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுகவுக்கும் தாவேகாக்கும் தான் போட்டின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அந்த விசில் விஜய் படித்தாரோ, இன்றைக்கு அவர் அப்படியே தொடர்றார், அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் இன்னும் பாஸ் பண்ண வைக்கல. ஒருத்தவன் 10th பாஸ் பண்ணால் 11th போகணும். இவர் 10th பாஸ் பண்ணிட்டார். திமுகவுக்கு எதிர்த்தா பேச வச்சு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 10th இவர் பாஸ் பண்ணிட்டார். 11th போயிட்டார். 11th போனதுக்கப்புறமும் 10th கிளாஸை படிச்சுன்னுக்கிறார். திருச்சி அன்னைக்கு போனீங்கன்னா திமுகவை பற்றியே குறை பேசிக்கின்னு எனக்கு எதிரி திமுக டை என்ன உங்களெல்லாம் சொல்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ முதலமைச்சர்னால ரொம்ப மரியாதையாக அன்பாகவும் பண்பாகவும் நான் பேசுகிறேன். நீ முதலமைச்சராக விட்டு இறங்கினால் உன்னை நான் பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக, சத்தியமாக நிச்சயமாக இருக்கும். ஏனால் நீ ஒரு கோமாளி ஏமாளியாக இருந்துன்னுக்கிற. இது உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியுது. உங்கள் அப்பா குமுறின்னுக்கிறார், ஐயோ என் பையன் வந்து உட்காந்துட்டானே, ஆனால் யாரோ செய்கிற சதி அவனை வந்து கோமாளியாக ஆக்கினே இருக்குது. சினிமாவில் எப்படி கோமாளி இருப்பானோ அது மாதிரி கோமாளியாகவே இருக்கிறானே, சினிமாவில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற பாதி ஹீரோவாக மாற மாட்டேங்கிறானேன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் மனவேதனை இருக்குது. சந்திரசேகர் பேசுறது என் காதில் கேட்குது. அதனால் இப்போ அவருக்கு தொடர்ந்து அந்த கோமாளி வேஷம் கொடுக்கப்படுகிறது. அவர் திமுகவை தான் பேசி ஆகணும் ஸ்கிரிப்ட். இப்போ திடீர்னு பிஜேபியிலேயோ ஆர்எஸ்எஸ்லேயோ சிறந்த 5 ஆண்டுகளில் சிறந்த முதலமைச்சர் யார் என்றால் திராவிட மாடல் நாயகன் அண்ணன், அருமை அண்ணன் தளபதி அவர்கள் தான், ஸ்டாலின் தான் கூட அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா திரும்பியும் அதை பேச அவர் தயாராக இருப்பார். அவருக்கு வேறு வழி இல்லை, ஸ்கிரிப்டை பார்த்து தான் பேசுகிற போன யூடியூப்லேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ வருவோம். இப்போ அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மறுரூபம், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்ல பார்த்தாங்க, அண்ணாமலைக்கும் தாவேகாவுக்கும் நடுவில் தான் வந்து போட்டி அப்படின்றத நான் போன வாரம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, நான் போன வாரம் சொன்ன யூடியூப்பில் இது ப்ரூவ் ஆயிடுச்சு. பிஜேபியிலேருந்து அண்ணாமலைக்கு வராங்க, நாகராஜன் என்னமோ அது மாதிரி ஆளுங்கள்லாம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அதிமுகலேருந்தும் வருவாங்க, உடனே வரமாட்டாங்க. முதல்ல பிஜேபியிலேருந்து கொஞ்சம் இறக்குவாங்க, அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து கொஞ்சம் இறக்குவாங்க. அப்படியே தான் இறக்கி இவங்கெல்லாம் ஜனங்களை முட்டாள்னு மற்ற மாநிலங்கள் நடக்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டை முட்டாள்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது நடக்காது. அது மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்காது. அண்ணாமலை பசுத்தோல் போர்த்திய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதனுடைய ப்ராடக்ட் அப்படின்றது இனிமேல் உலகத்தில் மாற்றவே முடியாது. இப்போ அதை விடும். இன்றைக்கி நடந்த அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் காஞ்சி வடக்கு மாவட்டம் சார்பாக அருமை அண்ணன் அன்பரசன் அவர்கள் இப்போ நடந்த செங்கல்பட்டு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அதிமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்ட கஜேந்திரன்
அப்படின்னு ஒரு தம்பியை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு 1000 பேர் சேர்த்துருக்கார். பாவம் அந்த எம்கேடி கார்த்திக், அவன் நிலைமை பாவம். முடிஞ்சிடுச்சா கார்த்திக், உன் நிலைமை முடிஞ்சிடுச்சு, பார்த்துக்கோ. என்னத்துக்கு இப்போ தலைவரை திரும்பவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் என்னத்தை நம்ப வைக்க போகிறீங்க? நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அருமையான நண்பரசனுடைய மாவட்ட செயலாளர் ஏற்கனவே பல்லாவரத்தில் நடந்த கள ஆய்வு கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்களாம், ஈகானுடைய ஆதரவாளர்கள், கருணாநிதி தலைவர் பேரை சொல்கிறேன், அந்த முன்னாள் எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ ஈகானுடைய ஆதரவாளர்களை சொல்ல வச்சுருக்காங்க. எல்லாமே சொன்னாங்களாம், மாவட்டத்தை காஞ்சி வடக்கு மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும், பல்லாவரம் தாம்பரம் ஒரு மாவட்டமாகவும் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சதா சொன்னாங்க. அந்த கள ஆய்வில் அது ஒரு ரெக்கார்டாக ஆகியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பு அண்ணன் தாமோ அன்பரசன் குடுகுடுன்னு ஓடி போய் கஜேந்திரன் அதிமுகலேருந்து தோற்று போன கஜேந்திரனை தூக்கின்னு 1000 பேரை சேர்த்து தலைவனுடைய நேரத்தையும் இளைஞரணி செயலாளர் உதயநிதியினுடைய நேரத்தையும் பாவம் மாநில நிர்வாகி நேரத்தையும் வீண் பண்ணி இட்டு சேர்த்துருக்கார். என்ன இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? இந்த மாவட்டத்தை பிரிக்கக்கூடாதா? இந்த மாவட்டம் ஃபுல்லாக உங்கள்கிட்டே இருக்கணும்னு ஆசையா? அதான் உங்களுடைய எண்ணங்களா? பாருங்கள், நான் எப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து நிறுத்துறேன். நீங்கள் அப்படியும் பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தல் செங்கல்பட்டுக்கு ஏன் நீங்கள் கேண்டிடேட் இப்படிப்பட்ட ஆளை இட்டுன்னு நிற்க வச்சிங்க? கார்த்திக் மாதிரியான தம்பியை அப்போ ஜெயிக்க வைக்கிற ஆள் யாராக இருந்தால் நிற்க வச்சுருக்கலாம்ல. பாவம், நீங்களே தோத்துட்டீங்க தானே. ஆக மாவட்டத்தை விட்டு கொடுங்க. என்ன சார், 2006 நீங்கள் வரும்போது கண்டோன்மெண்ட் சண்முகம் என்கிற ஒரு பெரிய மனிதர் கட்சியை வளர்த்து காப்பாற்றிய அந்த கட்சியை அவருடைய இதுக்கு பிறகு நீங்கள் மாவட்ட செயலாளர் வரீங்க, காக்கா உக்கார பணம் உழுந்த கதையாக 11 தொகுதி அன்றைக்கி திமுக ஜெயிச்சது. நீங்கள் மாவட்ட செயலாளர் நின்ன நேரம் ஜெயிச்சது. உடனே தளபதி அவர்கள் உங்களை மந்திரி ஆக்குனாங்க, ரைட். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுங்க. 2026 பாவம் தானே நீங்கள். உங்களை மதிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. உழைக்கிறீங்க, ரைட், வேணாம் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. உழைப்புகளில் நிறைய தவறான விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய சரியான வழியில் நீங்கள் உழைக்கிறீங்கன்றது உங்கள் கூட இருக்கிற 4 பேர் 5 பேர் சொல்கிறதுனால நீங்கள் சரியாக உழைக்கிறீங்கன்னு இல்லை. பல பேரை தட்டி விட்டுட்டு ஒழிச்சிட்டான் பார்த்தியா, அவனை ஒழிக்கிட்டுமா, இப்படி பேசியே இந்த கட்சியில் பல பேரை ஒழிச்சனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் நம்ம நிற்கிறோம். அன்பு அண்ணன் அன்பரசன், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் வயசாகிடுச்சு பாவம். நான் உங்களை மதிக்கக்கூடிய ஆள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, நல்ல கட்சிக்காரன்னு தூக்கி பிடிப்பீங்க. ஆனால் எங்களை மாதிரி கட்சி அந்த லெவலில் தான் நானும் இருந்தோம். ஆனால் எங்களெல்லாம் தவறிட்டீங்கன்றது தான் உண்மை. நல்ல கட்சிக்காரன்றதை சரியாக உங்களால் அடையாளம் பார்க்க தெரியல. தவறிட்டீங்க, நிதானம் இழந்து விட்டது. ஒருவேளை வயசாக ஆக நிதானம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் இந்த 1000 பேர் இன்றைக்கி கூட்டுனதுனால என்ன நடக்க போகுது? இப்போ ஒரு காலத்தில் வைகோ இந்த கட்சி விட்டு போகும்போது நம்ம ஒரு நகரத்துலேயும் ஒரு ஒன்றியத்துலேருந்தும் நம்ம எல்லாம் ஓடணும். டெய்லி காலைல போய் தலைவரை பார்ப்போம், சாயந்தரம் பார்ப்போம். அது மாதிரி சூழ்நிலைலாம் இப்போ இல்லை. ஜஸ்ட்டு தோற்றுருக்குறோம், அவ்வளோதான். வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். தோற்றது கூட மன்னித்து விடுங்கள் அன்பார்ந்தவர்களே. தோற்கவில்லை, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் இவிஎம் மூலமாக. இன்றைக்கி வெற்றி வாய்ப்பை இவிஎம்மும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து இவிஎம் மூலமாக இந்த விஜய்க்கு கொடுத்துருக்குது. அவ்வளோதானே ஒழிய நம்ம தோக்கலை. என் தலைவன் தோக்கலை, என் தலைவன் திட்டங்கள் தோக்கலை, என் தலைவனுடைய உழைப்பு தோக்கலை, உதயநிதி உழைப்பு தோக்கலை, மாவட்ட செயலனுடைய உழைப்பு தோக்கலை.
தோற்றதுக்கு காரணம் 3 ஏக்நாத் ஷிண்டே இந்த திமுகவில், இந்த பெண் அமைப்பு, இந்த ஐடி விங்குன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்களே, அந்த டிஆர்பி ராஜா அவர் நடத்தியது. இந்த 5 பேரையும் மட்டும் காலி பண்ணிங்கனாலே திமுக திரும்பியும் புத்துணர்ச்சி பெற்று எழுந்து வரும். இன்னும் பழைய திமுககாரன் அப்படியே தான் இருக்கிறோம். நாங்கள் யாரும் சோட போகல, நாங்கள் எல்லாம் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறோம். ஆனால் திரும்பி நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதால் இந்த தலைமை மீது எங்களுக்கு கோபமும் வருத்தமும் ரொம்ப வேதனையும் தான் இருக்குதே ஒழிய, எங்கள் கோபத்தையும் மன வருத்தையும் வேதனையும் தயவு செய்து நீங்கள் பரிசீலனை செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யுங்க. இப்போ அன்பரசன் இன்றைக்கி கூட்டின்னு வர்றதுனால என்ன நடந்துட போகுது? திமுக தோற்று போன கேண்டிடேட்டு, திமுக பற்றி தப்பாக பேசின ஒரு கேண்டிடேட்டை அதே கேண்டிடேட் மேடையில் நிற்க வச்சு இன்றைக்கி அவனை இட்டுன்னு தலைவர் சீட்டு பாத்தில் உட்கார வைக்கிறீங்க. யாரை? கஜேந்திரன்ற ஒரு ரியல் எஸ்டேட்டால் என்ன அந்த நபரால் என்ன பண்ண முடியும்? பாவம், வரட்டும், அவரை கட்சியில் நாங்கள் ஏற்றுக்கிறோம், வேணான்னு சொல்ல வரவே இல்லை. அவரால் இன்னும் இன்றைக்கி புதுசாக நடக்க போகுது. ஆக இதனுடைய நாடகம் என்னென்னா, இப்போ என்ன நடக்க போகுது அவங்களால? ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா, மாவட்ட செயலாளர்கள் செய்யும் சூதாட்டம், புதிய ஆள் சேர்ப்பு, தலைவர் நம்புவாரா அல்லது வெம்புவாரா? தலைவரை மீண்டும் ஏமாற்றும் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி தான் எழுதி வச்சு படிக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் எழுதி வச்சு படிக்கல. இத்தனை யூடியூப்லேயும் நான் பேசுனது எல்லாம் எனக்கு என் மனதில் இருக்கிற உண்மைகளை வெளியில் பேசியிருந்தேன். இன்றைக்கி தான் அதை எனக்கு இப்படிலாம் டைலாக்லாம் பேச வச்சுட்டாங்க இந்த கட்சி. ஆக இந்த மாவட்டங்களை பிரிங்க. ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் உருவாக்குறது தான் இனிமேல் சரியாக இருக்கும். இந்த கழகம் தலைவர் அவர்கள் தயவு செய்து இதை பரிசீலிக்க வேண்டும். இவர்கள் திரும்பியும் நாடகம் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மாவட்ட செயலர்கள். இதில் முதல் பிள்ளையார் சுழி போட்டவர் தாமோ அன்பரசன். இதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்திலும் இதையே திரும்பியும் செய்வாங்க. ஆக அப்போ இனிமேல் செங்கல்பட்டில் எம்கேடி கார்த்திக்னு ஒரு தம்பி நின்னான். அவன் தகுதி இல்லைன்னா அவனை விட்டுற வேண்டியதானே? எதுக்கு அவனை நிற்க வச்சிங்க? பழையபடி அந்த எம்எல்ஏவே அந்த அம்மாவே இருந்துட்டு போயிருக்கலாமே. மதுசூதனன், அந்த அம்மா மிஸ்ஸஸ் மதுசூதனன், அவங்க இருந்துட்டு போயிருக்கலாமே. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கார்த்திக் சரியில்லை, ஏடிஎம்கே கேண்டிடேட் தான் சரி அப்படின்னா அடுத்த முறை இப்போ திமுகவுக்கு வேட்பாளராக நீங்கள் அந்த கஜேந்திரனை கொடுக்க போகிறீங்களா? இனிமேல் அப்போ அப்படி இருக்கட்டும், ரைட்டு, சரி, கஜேந்திரன் கொடுங்க. அப்போ ஆலந்தூருக்கும் இனிமேல் அன்பரசன் அண்ணனுக்கு ஆலந்தூர் கொடுக்காதீங்க தலைவர் அவர்களே. ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து ஆர்எஸ் பாரதி அண்ணன் நிற்கும்போது ஒருத்தர் ஜெயிச்சார் அந்த பை எலெக்ஷனில். போன வாரம் சேர்த்தார்ல அன்பரசன், அவருக்கு இனிமேல் ஆலந்தூர் தொகுதியை கொடுத்துருங்க. அதிமுகலேருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏக்கு ஆலந்தூர் தொகுதியை கொடுத்துருங்க. அங்கே என்ன செய்ய விரும்புகிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன தான் விரும்புகிறீங்க? இப்போ தலைவர் நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களை மாவட்டத்தை பிரிக்கக்கூடாது, தொகுதியில் பிரிக்கக்கூடாதுன்றதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்களா? ஆலந்தூரில் ஒருத்தர் இட்டுன்னு நிற்க வச்சு நான் ஆலந்தூரில் பெரிய ஆள், அப்போ இனிமேல் ஆலந்தூர் எனக்கு கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூர் அவர் அன்பரசன் வீடு இருக்கிற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர், அப்போது அது அவருக்கு இருக்கட்டும். காங்கிரஸ் தோத்துச்சு, அதனால் காஞ்சிபுரம் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியே ஜம்ப் ஆகுறது. இப்போ பல்லாவரம் எம்எல்ஏ ஈகாவை இட்டுன்னு போய் மேடையில் நிற்க வச்சுருக்கார். பல்லாவரம் ஈகா தான் பல பேர்கிட்ட சொல்லி அந்த தேர்தலில் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கள ஆய்வு நடத்துகிறவங்ககிட்ட மாவட்ட செயலரை மாற்றணும் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கார்.
அவர் இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காங்க. ஈகாவும் அண்ணன் அன்பரசனும் 2021 தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் 2015 to 21 வரைக்கும் அன்பரசன் எஸ்ஆர் ராஜாவோட ரொம்ப உடன்பாடோ இருந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எது நடந்தாலும் எஸ்ஆர் ராஜா தலைமையில் தாம்பரத்தில் தான் நடத்துவார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எஸ்ஆர் ராஜா தலைமையில் தான் அன்பரசன் 2015 முதல் 16 முதல் 21 வரை எஸ்ஆர் ராஜா தலைமையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம், அண்ணன் பெரியவர் டிஆர் பாலு எல்லாம் அங்கே தான் நடக்கும். 2021 ஆட்சிக்கு வந்த உடனே எஸ்ஆர் ராஜா எதிரி ஆகிட்டார், அன்பரசனுக்கு ஈகா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். என்னங்க அரசியல் நாடகம் இது? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு எஸ்ஆர் ராஜா மாதிரி ஆளை பயன்படுத்திக்கிறது, ஆளுங்கட்சியாக வரும்போது ஈகா மாதிரி ஆளை பயன்படுத்திக்கிறது. சார், இந்த நாடகம் உங்களுக்கு யாருக்கும் தெரியலன்னு நினச்சினுக்கிறீங்களா சார்? கீழே இருக்கிற கடைக்கோடி தொண்டனும் காரி துப்புறான் சார் நம்மளை. என்ன சார், நம்ம காரில் ஏறி கண்ணாடி ஏற்றிட்டா பூனை கண்ணு மூடிச்சுன்னா பூலகம் இருண்டுச்சு நினச்சினுக்கிறீங்களா? கடைக்கோடி தொண்டனும் நம்மளை அசிங்கமாக பேசுகிறான் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஆர் ராஜாவோட ஆர்ப்பாட்டம், போராட்டம், ரயில் மறியல், உண்ணாவிரத போராட்டம், மறியல்லாம் பண்ணுறீங்க. ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஈகா கூட சேர்ந்துக்கின்னு எல்லாத்தையும் பண்ணுறீங்க. எஸ்ஆர் ராஜா எதிரியாக நினைக்கிறீங்க. என்ன சார் நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? விட்டு கொடுங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலராக எப்படி கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிச்சோ, அது ஏன் இங்கே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துலேயும் சென்னையில் ஏன் நடக்க மாட்டேங்குது? தயவு செஞ்சு தலைவர் அவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மாற்றியாச்சு. இது 2 மட்டும் மாற்றலைன்னு கன்னியாகுமரியில் இருக்கிறவன், நாகர்கோவிலில் இருக்கிறவன், மார்த்தாண்டத்தில் கேட்குறான் சார். நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஏன் அந்த காஞ்சி வடக்கு மாவட்டமும் சென்னை மட்டும் இது மாதிரி மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் சார். தயவு செஞ்சு அன்பார்ந்தவர்களே, அருமை தலைவர் அவர்களே, இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு இதில் நான் சொல்கிற வாட்ஸ்அப் ஃபுல்லாக இந்த யூடியூப்பை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 1500 பேரால் எந்த ஒரு பலனும் கிடையாது. தோற்று போன அதிமுக கஜேந்திரன் இன்றைக்கி சேர்க்குற உடனே நீங்கள் திரும்பி அடுத்து செங்கல்பட்டுக்கு அந்த மிஸ்ஸஸ் மதுசூதனையும் விட்டுருவீங்க. இந்த எம்கேடி கார்த்திக் அவங்க அப்பா கூடுவாஞ்சேரியினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர். அப்போ அவனையும் எடுத்துகிற போகிறீங்க. இப்போ அவனுக்கு தான் சீட்டு தர போகிறீங்களா? எதுக்கு இப்போ இவங்களை சேர்க்கறனால என்னங்க வரப்போகுது? சும்மா தலைமைக்கு ஏதாவது காட்டணும்னு நாடகம் போடுவதை மாவட்ட செயலர்கள் நிறுத்த வேண்டும். தலைமையும் அதை அனுமதிக்கக்கூடாது. தயவு செய்து நான் திரும்பியும் தலைமைக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு 2 எம்எல்ஏ தொகுதிக்கு 50 நபர்களை தேர்ந்தெடுங்கள். கற்றறிந்த ஒழுக்கமான நீதிமான்களான ஒரு 50 பேரை தேர்ந்தெடுங்க. 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு 50 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பில் இருங்கள். தலைவரும் இளைஞரணி செயலாளரும் தொடர்பில் இருங்கள். அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு மாவட்ட செயலாளர் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் தயவு செய்து இன்றைக்கி நடந்த இது ஒரு நாடகம், இது ஒரு கண் துடைப்பு. திரும்பி சொல்லப்போனால் மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பித்த சூதாட்டம், புதிய ஆள் சேர்ப்பு தலைவர் நம்புவாரா அல்லது பாவம் வெம்புவாரா? நன்றி, வணக்கம்.